வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களது கட்சிக்குள்ளே கூட்டம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இது வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார். பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும். மாவட்ட செயலாளர் சொன்னதா யார் சொன்னால் சொல்லணும், அவமல் நடவடிக்கை எடுத்துடலாம் நான் சொல்கிறேன். அதுவே கட்சி மீறி சார். திமுகவை பற்றி அவர் தீர்மானம் போகிறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துகிட்டு இருக்குன்னு வெளிநாடு பயணம் தொடர்பாக பேசப்பட்டது. அதை பற்றி ஒன்றும் பேசப்படுது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 20ஆம் தேதி நடைபெறுகிற 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த 3 தீர்மானங்களை குறித்து குழுவினருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார். கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கு. உறவுக்கு கையெடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் அது ஒன்றும் முடிவு பண்ணல. அந்த மாவட்ட செயலாளர் கலந்து எடுத்த அந்த எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸிபிலிட்டி அது ஏற்ற யார் உங்களுக்கு சொன்னது, யார் சொன்னது? தகவல்கள் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களது கட்சிக்குள்ளே கூட்டம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இருந்தாலும் அங்கே சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யார் சொன்னால் சொல்லுங்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதா யார் சொன்னால் சொல்லுங்கள், அவமல் நடவடிக்கை எடுத்துடலாம் நான் சொல்கிறேன். அதுவே கட்சி மீறி சார். பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்லுவாரோ, ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ, வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணிவோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் பல யோகங்களை சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சர் தொடர்பாக அதெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் எதை பற்றியுமே இல்லை. இது 3 உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. அதுதான் சார். அதிமுகவோட கூட்டம் நடந்திருக்கு, நிர்வாக திறனற்ற அரசு திமுக மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எதிராகவே திமுகவை பற்றி அவர் தீர்மானம் போகிறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.